கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா தரியா. கல்வி நிறுவனம் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். மதர் தெரசா மருந்தியல் கல்லூரி, பார்மசி காலேஜ். பொங்கலோ பொங்கல். மதர் தெரசா லா காலேஜிலுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். என்ன டிபார்ட்மெண்ட் நீங்களா? பார்மசி சார்பா பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாருக்கும்.
சார் ஃபீல் ஆகுது உங்களுக்கு? சார் இப்போ இது வந்து ஒரு வீட்டில் கொண்டாடினோம்னா ஒரு 4-5 பேரோட முடியக்கூடிய நிகழ்ச்சி இது பாரம்பரியமாக நம்ம எல்லா மக்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ உங்களை போகிற உள்ளவங்களும் ஒரு அண்ணன் தம்பி என்ற உறவு முறையை வந்து இன்னும் வளப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுற மாதிரி ஒரு திருப்தி அளிக்குது சார். எங்களோட இதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குடியிலே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை இது பண்ணாமல் பனை ஓலையில் தான் கொட்டாய் டிஃப்ரெண்டாக இருக்குது. உங்கள் இது மட்டும் டிஃப்ரெண்டாக தெரியுது. தென்னை மரத்தோட அழிவை தடுக்கிற விதமாக நாங்கள் இந்த கான்செப்டை வந்து வச்சுருக்கோம் சார். முக்கியமாக இந்த ஏரியாவில் பனை மரம் தானே அதிகமாக இருக்குது, அதனால அதை அழிக்கக்கூடாதுங்கிறத கான்செப்டாக வச்சுருக்கோம். சூப்பர் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மதரசா சட்டக்கல்லூரியில் வெற்றிகரமாக 3ஆவது ஆண்டாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி வர்றோம். ரொம்ப உற்சாகமாக மாணவர்கள் எல்லாமே அவங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு கிராமம் சார்ந்து இயற்கையாக இருக்கக்கூடிய பொங்கல் விழாவை பார்த்தீங்கன்னா வேறு எந்த கல்லூரியும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த கல்லூரி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இயற்கையாக அந்த காலகட்டத்தில் மண்மனம் மாறாமல் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், குதிரை வண்டியாக இருக்கட்டும், ரேக்லா ரேஸாக இருக்கட்டும், மாணவருடைய இதாக இருக்கட்டும், எல்லா பேருமே சிறப்பாக வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மகிழ்ச்சி அனைவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்து இனிய பொங்கலாக இந்த பொங்கல் அமைய நாங்கள் வேண்டிக்கின்றோம். மதர் தெரசா சட்டக்கல்லூரியின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பொங்கல்? நீங்கள் வீட்டில் கொண்டாடி இருப்பீங்க வருஷம் வருஷம், இப்போ புதுசாக எல்லா காலேஜும் சேர்ந்து கொண்டாடுறீங்க போல், எப்படி ஃபீல் ஆகுது? இந்த மாதிரியான பொங்கல் செலிப்ரேஷன் நான் என்னோட காலேஜ் லைஃப்லையாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் லைஃப்லையாக இருக்கட்டும் எங்கேயுமே இந்த மாதிரி நான் செலிப்ரேட் பண்ணதில்ல. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்கும்போது என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது நார்மலாக கொண்டாடுறதோட? எல்லாமே இங்கே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடியில் அமைச்சு அதில் பொங்கல் வைக்கிறதுன்றதே மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் மற்ற இன்னும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கங்கே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டோட பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு இது கலவரமும் பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஜாலியாக என்ஜாய் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் லா டிபார்ட்மெண்ட். லா டிபார்ட்மெண்டா? ஆமாம் சார், ஆமாம் லா டிபார்ட்மெண்ட். இவ்வளோ ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. இது எங்களுக்கு லாஸ்ட் வருஷம் நாங்கள் லா டிபார்ட்மெண்ட் கொண்டாடுறோம். பொங்கல் ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.
பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். மேடம் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஹாப்பியா இருக்கா? ஒரே ஆட்டமா இருக்கீங்க. ஜாலியா இருக்கா? என்ன டிபார்ட்மெண்ட்? கொண்டாட்டமா இருக்கீங்க. எப்படி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து எந்த ஊர்லயும் எந்த மண்ணும் இப்படி ஒரு இடத்த கொடுக்கல. புதுக்கோட்டை மண்ணுக்கு என்னுடைய ஒரு தினம் தாழ்ந்த நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. மதர் தெரசா கல்வி நிறுவனத்தின்படி வந்து எல்லா இளைஞர்களும் மாணவ செல்வங்களும் மற்றும் ஒட்டவெல்லாம் டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படி என்ன கான்செப்ட் சார்? எப்போவுமே வந்து கலையை விரும்புகிற கல்லூரி, அதனால வந்து கலைகள் எல்லாமே அடங்கிய பொங்கலாக கொண்டாடுறதுக்காண்டி சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அப்படி ஃபீல் ஆகும் வீட்டில் கொண்டாடுறதுக்கும் இங்கே காலேஜில் கொண்டாடுறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குது. காலேஜ் மாணவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க. பார்க்க பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பில் பங்கேறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். ஒட்ட உங்கள்தான் தம்பி, நம்மளோட தானா? எப்படி திடீர்னு எப்படி ஒட்டகம்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள புதுமையாக இருக்குன்னு கொண்டாந்து இருக்கீங்க. எந்த ஏரியா நம்ம ஒட்டகம்? ஒட்டகம் பேசுமா? பொங்கல் வாழ்த்து சொல்லுவா. பொங்கலோ பொங்கல். ஓகே, ரொம்ப தேங்க்யூலாம். பொங்கல் வாழ்த்துக்கள்லாம். வணக்கம் சார். என்ன டிபார்ட்மெண்ட் சார் நீங்க? நாங்க வந்து வேளாண்மை கல்லூரி. நீங்க தான் கொண்டாட வேண்டிய விழா அது. கண்டிப்பா நாங்க உங்களோட பெருமைக்குரிய விழான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதனால சிறப்பா பண்ணிருக்கீங்களா? நல்லா அருமையா பண்ணிருக்கோம். எப்படி ஃபீல் ஆகுது சார்? அதாவது ஒரு விவசாயி எப்படி நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் பண்றோம். கரெக்டா. ஆக்சுவலா உங்களுக்கு தான் அதை பத்தி எல்லாமே தெரியும். ஃபீல்ட்ல இருக்கறனால. ஆமா, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஃபெர்டிலைசர்ஸ். அதை குறைக்கணும். அது இயற்கை விவசாயத்துக்கு நம்ம போகணும், நேச்சுரல் ஃபார்மிங்க்கு. அதுக்காக என்னென்ன முன்னெடுப்பு போகணுமோ நம்ம கால்நடைகள் எல்லாம் அதிகப்படுத்தணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள் மனிதர்களுக்கு வந்துட்டு இருக்கு. அது காரணம் ரசாயனம் தான். அந்த கான்செப்ட்ல தான் இது பண்ணியிருக்கோம்.
வாழ்த்துக்கள் சார். சூப்பர். ஆக்சுவலாக உங்களுக்காக தான் இந்த விழாவை கொண்டாடுறாங்க, விவசாயத்தை காக்கிறதுக்காக. எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அதாவது வந்து இது பாரம்பரிய விழா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பயன்படுது. ஸோ அதே வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி திருவிழாக்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா ட்ரெண்டிங் மாறி போச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து பாரம்பரியத்தில் என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரிவிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சில்லியாட்டம், இந்த மாதிரி நிறைய பம்பரங்கள் விடுறது, இந்த மாதிரி கிராமிய விளையாட்டுகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே இப்போ இருக்க மக்களை வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாரம்பரிய விளையாட்டு வந்து அழியக்கூடாது, பாரம்பரியமாக வந்து விவசாயத்தை டெவலப் பண்ணிகிட்டே போகணும். அதுக்காக இந்த மாதிரி விழா கொண்டாடிட்டு எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா ஃபீல் ஆகுது? ஹாப்பியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கிறோம், ரொம்ப ஃபீல் ஆகுது. அதாவது வந்து எப்படின்னா ஒரு யாருமே அதாவது என்ன ஒரு பாரபட்சம் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஒரு ஆசிரியர் மாணவர்கள் அப்படின்ற பாரபட்சம் எந்த ஒரு இது இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருந்து ஜாலியாக கொண்டாடுற ஒரு விழாவாக இருக்கிறது. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். பொங்கல் வச்சாச்சமா? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? சொல்லலாமா பொங்கலுக்கு? யாராச்சும் கவிதை சொல்றாங்களா? பாட்டு பாடுறீங்களா? பொங்கல் சாங் ஏதாச்சும் ஜோக்கு? சரி, எப்படி ஃபீல் பண்ணுங்க? நல்லா பாடுவாங்க. எல்லாம் சூப்பரா பாடுங்க. சும்மா ஒரு சாங், பொங்கல் சாங் பாடுங்க. சும்மா ஸ்டார்ட் பண்ணுங்க. யாராச்சும் ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன பண்றே? பொங்கல் சாங் பாடுங்க. என்ன பாடுங்க? அது ஒரு நல்ல லைன் பாடுங்க. கணக்கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா தரியா, மனசில் இடம் பிடிச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சா ஊரு சண்டை மூக்குல விரல வைக்கும், தக்கு முக்கு தப்புத்தாலும். வேற யாரும் பாருங்களா? தேங்க்யூ. பாருங்களா முன்னாடி எல்லாரும் தேங்க்யூ. பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும்.
விழா நடந்தாலும் எல்லோருடைய கண்களும் காதுகளும் சுற்றுப்புறத்தை உற்று பார்த்து இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த பொங்கல் விழா காலை 8 மணியிலிருந்து நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய பார்வைக்கும் செவிக்கும் கண்களுக்கும் இடையூறாக இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் என்னுடைய வாழ்த்துக்களை முடிக்க இருக்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை சிறப்பு விருந்தினர்களையும் குறிப்பாக நிறைய இங்கே நம்முடைய கழக நிர்வாகிகள், நம்முடைய சேர்மன், மாவட்ட கவுன்சில் கழக நிர்வாகிகள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்தினர் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாம் நம்முடைய காலேஜ் பிரின்சிபல்ஸ், அதே போல் ஆசிரியர் பெருந்தைகள், குறிப்பாக மாணவ மாணவிகள், மழலை குழந்தைகள் உள்ளிட்ட எல்லாரும் வந்திருக்கிறாங்க. வந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு கல்லூரியும் அந்த கல்லூரி முதல்வரோடு, துணை முதல்வரோடு, மாணவ மாணவிகளோடு, ஆசிரியரோடு சேர்ந்து தத்ரூபமாக ஒரு கிராமத்தை வடிவமைத்து, இன்னும் சிறப்பான ஜல்லிக்கட்டு வாடி வாசலை மிக சிறப்பாக வடிவமைத்து, ஒருவேளை எல்லோருக்கும் பிடிக்கும் என்பதாலோ அல்லது அமைச்சருக்கு அதிகமாக பிடிக்கும் என்பதாலோ தெரியவில்லை, ஜல்லிக்கட்டு வாடி வாசலை, ஜல்லிக்கட்டு காளைகளை நேரடியாக இங்கே வர வைத்து இந்த விழாவிற்கு மெருகூட்டிருக்கிறார்கள். சாதிக்கவர்களும் இங்கே வரி தந்திருக்கிறார்கள், சாதிப்பவர்களும் இங்கே வரி தந்திருக்கிறார்கள், வருங்காலத்திலே சாதிக்க இருப்பவர்களும் இங்கே இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு கருத்து, பொங்கல் என்பது தன்னன் தங்கமூர்த்தி சொன்னது போல அடிக்கரும்பாய் இனிக்க வேண்டும். அப்படி அடிக்கரும்பாய் உங்களுடைய வாழ்க்கை இனிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் கற்கின்ற கல்வி உங்களுக்கு நுனிக்கரும்பாக தான் இருக்கும். கல்வி பயிலுகின்ற பொழுது அது நுனிக்கரும்பாக இருக்கும். அது என்ன டேஸ்ட்டோ அப்படி தான் இருக்கும். படிக்கிறப்ப அதை நீங்கள் நன்றாக சுவைத்தால் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் அடிக்கரும்பாய் இனிக்கும். இவ்வளோதான் ஒரே ஒரு பாயிண்ட். இந்த டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்லுவாங்க. நான் எப்பொழுதுமே நீண்ட நேரம் நான் பேசுவதில்லை, ஒரு கருத்தை சொல்லுவேன், அதை அழுத்தமாக சொல்லுவேன். அதனால் உங்களுடைய வாழ்க்கை முழுவ இனிப்பதற்கு இன்றைக்கு நீங்கள் நுனிக்கரும்பை சுவைத்தால், அந்த சுவையை நீங்கள் பொறுத்து கொண்டால் வாழ்க்கை அடிக்கரும்பாய் இனிக்கும். உங்களுக்கும் நீங்கள் வைக்கின்ற பொங்கலுக்கும் பொங்கலோட இருக்கக்கூடிய அத்துணை குடும்பத்தினருக்கும் மதர் தெரசா கல்வி அறக்கட்டளை சார்பில் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நம்ம திருச்சி வழக்கறிஞர்லாம் வந்திருக்காங்க, எல்லா தொழிலதிபர்லாம் வந்திருக்காங்க, புதுக்கோட்டை வழக்கறிஞர்லாம் வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து நம்ம சேலஞ்ச் அட்வர்டைஸ்மெண்ட் செக்டரில் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. என்டையர் டீம் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் அதே போல் கலாட்டா மீடியாவிலேருந்து, ஃபஸ்ட் ஜங்ஷன்லேருந்து, நிறைய யூடியூப் சேனல்லேருந்து இந்த ப்ரோக்ராமை எஃப்எம் ரேடியோ கோடை எஃப்எம்லேருந்து எல்லாருமே இந்த நிகழ்வு ரொம்ப லைவாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் அவங்களுக்கு உரித்தான அந்த பணியில் நிறைய நிகழ்வுகள் வச்சுருக்காங்க. நிறைய கலைகள் வருகிறதுனால மழையே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தது. இப்பொழுது மேகமே நம்முடைய மாணவ மாணவியருக்கு, இந்த விழாவிற்கு, கலைக்கு, இங்கே இந்த கொண்டாட்டத்திற்கு மழை இந்த கலைக்கு வழிவிட்டு நிற்கிறது. ஆக உங்களுடைய அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவிற்காக உழைத்த கல்வி அறக்கட்டளை நம்முடைய நிர்வாகத்திற்கும், குறிப்பாக அன்பு தந்தை ரா சின்னத்தம்பி ஐயா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அனைவருக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி பொங்கல், இதயபூர்வமான பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா ஐயா நீங்கள் ஒவ்வொரு மேடைகளிலும் நல்லதை பேசலாம், நல்லதை செய்யலாம். ஆனால் அந்த நல்லது என்பது இவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தேவைப்படுகிறது. அப்படி நீங்கள் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆட்சி என்ற அதிகாரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒருவர் மேடையில் பேசினார், நாங்கள் யானை போல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம், மற்றவர்கள் எறும்பை போல் அமர்ந்துதான் இருக்க வேண்டும் என்று. அவர்களுக்கு தெரியவில்லை, 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் சொன்ன எறும்பு யானையின் காதுகளில் விளையாடத்தான் போகிறது. அதையும் நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம்.
காலை 8 மணி முதல் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இத்தனை நேரம் ஒத்துழைத்து அமைதி காத்த அத்தனை பேருக்கும் மனதார நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்காக உழைத்த ஒட்டுமொத்த தனிப்பட்ட யாரையும் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த அத்துணை முதல்வர்கள், பேராசிரியர் பெருமக்கள், என் பாசம் மிகுந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை நடத்திய நர்சிங் கல்லூரிக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டு அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அழைப்புதலை ஏற்றும் அழைப்புதல் இல்லாமலும் வருகை தந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே பெற்றோர்லாம் பார்த்துருக்கலாம் என்ன பிள்ளைங்கள்லாம் இப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு. உண்மையிலே கலையையும் கல்வியையும் பிரிக்க முடியாது. எல்லோரும் நீங்கள் உங்களுக்கே கால் ஆடி இருக்கும், கட்டுப்பாட்டில் தான் வச்சுருப்பீங்க. சைக்காலஜியில் பிஎட் காலேஜில் முதல் பேஜில் இருக்கும் கற்றல் எப்போது நடைபெறுகிறது அப்படின்னு. பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான சூழலில் தான் கற்றல் நடைபெறும். ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் படிக்க முடியும். அதற்கான இந்த சூழல் தான் இந்த களம். அதில் பார்த்திங்கன்னா 1-2 விரும்பத்தகாத சம்பவங்களும் இருக்கும். நம்ம எப்படி வயலில் நெல் நடும்போது அந்த நெல்லை அறுக்கும்போது முரத்தில் கடைசியாக கொட்டி வீசுவோம், அப்போ 4 பதர் இருக்கும். அதனால் பதர்களை தயவு செய்து கவனிக்காதீர்கள் பெற்றோர்களே. பதர்கள் இருக்கத்தான் செய்யும். பதர்கள் இல்லாமல் நெல்லை விவசாயம் பண்ண முடியாது என்பதை தெரிவித்துக்கொண்டு அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதற்கு இப்போ காவல்துறையினர், ஹோம்கார்டு, அப்புறம் வீடியோ எடுத்த அத்தனை வீடியோ பெருமக்கள், யூடியூபர்கள், இன்னும் நான் சொல்லாமல் விட்ட அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பிள்ளைங்களாம் நிறைய பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில கூட்டத்தில். உண்மையிலே ஒவ்வொரு அந்த குடியிலும் அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒரு கலை அம்சம் இருக்குது. மீண்டும் அதற்காக உழைத்த அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே திருச்சிக்கு மிக அருகாமையில் 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிக பிரம்மாண்ட கல்லூரி மதர் தெரசா கல்வி நிறுவனங்கள், பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, கேட்டரிங் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி, சட்ட கல்லூரி, IAS அகாடமி, பாலிடெக்னிக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கல்வியல் கல்லூரி, உடற்கல்வியல் கல்லூரி, பிசியோதெரபி கல்லூரி, அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, யோகா மற்றும் நேச்சுரோபதி மெடிக்கல் கல்லூரி, பார்மசி கல்லூரி, பாராமெடிக்கல் கல்லூரி போன்ற 16 நிறுவனங்கள் கொண்ட தமிழகத்தின் மிக பிரம்மாண்ட கல்வி நிறுவனம் மதர் தெரசா கல்வி நிறுவனங்கள், எழுப்பூர், புதுக்கோட்டை. அழியாத கல்வியின் அழகான தோட்டம்.